தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. நீர்கொழும்பு சிறையில் பயங்கரம், பிரான்சுக்கு தப்பியோடிய முக்கிய குற்றவாளி. நாட்டில் டெங்கு அபாயம் உச்சம், இன்று முதல் விசேட நடவடிக்கை. நாட்டின் அதிகூடிய வெப்பநிலை பதிவு, பொத்துவிலில் 38°C பதிவு. உலகின் 3வது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நாடாக இலங்கை. சென்னை விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட யாழ் தம்பதியினர். பைத்தியக்கார போல சூழ்ந்த கைதிகள், நடந்த பேயாட்டம், சிறை அதிகாரியின் திகில் வாக்குமூலம். சம்பந்தனுக்கு கிழக்கில் சிலை அமைக்க எதிர்ப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரத்தை தொடர்ந்து அதனுடன் தொடர்புடையதாக கூறப்படும் பல்வேறு தகவல்கள் சமூக ஊடகங்கள், சில இணையதளங்களில் பரவி வருகிறது. அவற்றில் குடு சலிது என்று அழைக்கப்படும் சலிது குணவர்த்தன என்ற நபர் தற்போது பிரான்சில் பதுங்கியிருப்பதாகவும் அவர் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி இலங்கையிலிருந்து வெளியேறியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அவர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்காக காவல்துறைக்கு பல மில்லியன் ரூபாய் பணம் வழங்கியதாகவும், முன்னாள் ஜனாதிபதியின் மகன் இவரை காப்பாற்றுவதற்கு உதவியாக இருந்ததாக சமூக ஊடகங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறித்த நபரை பிரான்சில் கண்டால் பிரான்ஸ் தூதரகத்தாலோ அல்லது பிரான்ஸ் குடிவரவு குடியகல்வு நிறுவனத்தாலோ தெரியப்படுத்துமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 11 மாவட்டங்களில் உள்ள 60 அதி அபாய வலயங்களை மையப்படுத்தி கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் இணைந்து விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பமாக உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள டெங்கு அதி அபாய வலயங்களின் எண்ணிக்கை 175 உயர்ந்துள்ளது. 2026 ஆண்டின் இதுவரை காலப்பகுதியில் 67,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த வருடத்தில் இதுவரையில் 47 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. தற்போது தினசரி பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்று பதிவான அதிகபட்ச வெப்பநிலை அம்பாறை மாவட்டத்தின் பொத்துவில் பகுதியில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி பொத்துவிலில் 38.0 வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இந்த வெப்பநிலை அந்த பகுதியில் அமைந்துள்ள வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தானியங்கி வானிலை கண்காணிப்பு நிலையத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்றைய தினத்தில் நாட்டின் 2வது அதிகபட்ச வெப்பநிலையாக பொலனறுவை பகுதியில் 37.2 வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. உலகின் போக்குவரத்து நெரிசல் குறித்து 2026 ஆண்டுக்கான இடைக்கால அறிக்கையின்படி இலங்கை 3வது மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நாடாக பட்டியலிடப்பட்டுள்ளது. இலங்கை 254.5 என்ற போக்குவரத்து குறியீட்டுடன் 3ஆம் இடத்தில் உள்ளது. நைஜீரியா 320.3 என்ற குறியீட்டுடன் முதலிடத்திலும், கோஸ்டாரிக்கா 2ஆம் இடத்திலும் உள்ளது. பங்களாதேஷ், கென்யா, எகிப்து, பெரு, ஈரான், இந்தியா மற்றும் கொலம்பியா ஆகிய நாடுகள் முதல் 10 இடங்களுக்குள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இலங்கை தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் முறையான குடியுரிமை ஆவணங்களின்றி போலி ஆவணங்களை பயன்படுத்தி வாக்காளர் அடையாள அட்டை பெற்றுக் கொண்டமைக்காக இந்த கைது இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த குணேஸ்வரன் மற்றும் அவரின் மனைவி ஆகியோர் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை தியாகராஜ நகர் பகுதியில் இவர்கள் வசித்து வந்தனர். இந்நிலையில் குறித்த இருவரும் இந்திய குடியுரிமை சான்றிதழ்களின்றி போலியான முகவரி ஆதாரங்களை காட்டி வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயர்களை சேர்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அண்மையில் இடம்பெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் வாக்களித்ததை கண்டுபிடித்த அதிகாரிகள் இது தொடர்பில் விசாரணை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதிகள் இவ்வாறு நடந்து கொள்வதை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை என காயமடைந்த சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தன்னையும் அவருடன் சென்ற மற்ற அதிகாரியையும் சுமார் 300 கைதிகள் வரை ஒரே நேரத்தில் சூழ்ந்து தாக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட வன்முறையில் சிக்கி காயமுற்ற அதிகாரி ஒருவரை தன்னுடைய திகில் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். 5ஆம் தேதி நிலைமை அமைதியாக இருந்தது. ஆனால் அதற்கு அடுத்த நாள் காலை 6ஆம் தேதி திங்கட்கிழமை நீதிமன்ற நடவடிக்கைகள் இருந்த ஒரு நாளாகும். அதேபோல் அன்று கைதிகளை பார்க்க வீடுகளிலிருந்து உறவினர்கள் வரும் நாளாகும். அதற்கு நாம் தயாராக இருந்தோம். அந்த நேரத்தில் கைதிகள் மருந்தகத்தை உடைத்து மனநல நோயாளிகளுக்கு வழங்கப்படும் அதிவீரியம் கொண்ட மாத்திரைகளை உட்கொண்டனர். இதுதான் அங்கு நடந்த மிகவும் பயங்கரமான சம்பவம் என்றும் தெரிவித்தார். இது உணவருந்துவதற்கு முன்பு நடந்தது. எனக்கு நேரம் அவ்வளவாக நினைவில்லை என்றும்
எப்படியும் கடமையில் ஈடுபட்டிருந்தது ஒரு சில அதிகாரிகள் என்றும் தெரிவித்தார். அந்த நேரத்தில் பல அதிகாரிகளுக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டது. டெங்கு மற்றும் ஏனைய வைரஸ் காய்ச்சல் காரணமாக ஒரு நாளுக்கு 10 பேர் வரை பணிக்கு வரவில்லை. இதன் காரணமாக வெலிக்கடை சிறைச்சாலையிலிருந்தும் சில அதிகாரிகள் நீர்கொழும்பிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த முன்னாள் தலைவர் ரா சம்பந்தன் 2 கொள்கை கொண்டு செயற்பட்ட ஒரு மனிதர். அவருக்கு நினைவு தூபி அமைப்பதாக இருந்தால் அவர்களின் சொந்த இடத்தில் அமைக்க வேண்டும், பொது இடத்தில் அமைக்கக்கூடாது என்றும் கிழக்கு மண்ணில் சிலை அமைப்பதற்கான அங்கீகாரம் கிடைக்காதென்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஈழத்தமிழர் முன்னணி கட்சியின் தலைவர் ஜெயா சரவணன் இதை தெரிவித்தார். அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அதனூடாக அவர் இதனை தெரிவித்தார். மேலும் மட்டக்களப்பு கிரானில் கடந்த 6 மாதத்துக்கு முன் கட்சி காரியாலயம் திறந்து செயல்பட்டுக் கொண்ட நிலையில் நான் வெளிநாடு சென்ற நிலையில் எனக்கு தொடர்ச்சியாக உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் சுமார் 6 மாதம் கட்சி வேலைகள் தொடர்ந்து செய்ய முடியவில்லை. இந்த இடைவெளி இருந்தபோது கட்சி வேலை திட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. இருந்தபோதும் எங்களின் நிகழ்ச்சியினரில் இந்த தமிழரசு கட்சியை கிழக்கு மண்ணில் இருந்து விரட்டியடிப்பதில் எவ்விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. சிலருக்கு இது ஏளனமாக இருக்கும். இது கண்டிப்பாக நடந்தே தீரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் மீதான தாக்குதல் சம்பவங்களோடு தொடர்புடைய அனைத்து சந்தேகநபர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளதோடு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பிடமிருந்தும் சாட்சியங்களை பதிவு செய்து வருகிறது. போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பில் கைதிகளின் 2 குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட இந்த மோதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். துரதிர்ஷ்டவசமாக சம்பவத்தில் 29 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் தலைகளில் கொடூரமாக தாக்கப்பட்டமை விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு இன்று அதிக வெப்பத்துடனான வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவிய திணைக்களம் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுத்துள்ளது. மனித உடல் உணரும் வெப்பநிலையான வெப்ப குறியீடு முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை, திருவோணமலை மற்றும் மொன்றாகலை ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகளில் பகல் நேரத்தில் எச்சரிக்கை நிலைக்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் அனைவரும் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கட்டிடங்களுக்குள் இருப்போர் தங்களின் வீடுகளில் உள்ள முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் குழந்தைகளை வாகனங்களுக்குள் தனியாக கவனிக்காமல் விட்டுச் செல்ல வேண்டாம் என்றும் கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவி வருகின்ற இந்த அதிக வெப்பமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் சுகாதார பிரிவின் ஆலோசனைகளை பின்பற்றி அவதானத்துடன் செயற்படுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கம்பகாவில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கந்தானை பிரதேசத்தில் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேற்படி கைது நடவடிக்கை நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் மொனராகலை மதுளை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய நபர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கந்தானை பகுதியில் உள்ள வாடகை வீடொன்றில் தங்கியிருந்த போது மேற்படி மாணவன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 25 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் காவல்துறையால் மீட்கப்பட்டுள்ளது. அவர் பல்கலைக்கழகம் ஒன்றில் கலைப்பிரிவில் கல்வி பயிலும் மாணவர் என்று தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடையிடையே மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவிய திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஊவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். வெப்பச்சூட்டின் காரணமாக அம்பாறை, மட்டக்களப்பு, திருவோணமலை, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மொன்றாகலை போன்ற மாவட்டங்களில் இன்று பகல் வேளை மனித உடலினால் அதிக வெப்பநிலை உணரப்படும். நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் வறட்சியான வானிலை காணப்படும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மாகாணத்தின் அத்துடன் புத்தளம், மொன்றாகலை, அம்பாந்தோட்டை, திருவோணமலை, மன்னார் மாவட்டத்தில் மணித்தியாலத்துக்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசுகின்ற பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது.